உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் சங்கடகர சதுர்த்தி ஆனி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை 8/7/2020 வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். சங்கடங்களை தீர்ப்பவர் விநாயகப் பெருமான். இந்த ஆனி மாதங்கிறது பகல் பொழுது நீண்டு பெருசாக இருக்கும். பெரிய ராசியில் அமர்ந்து இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அமர்ந்திருக்காரு ஆனி மாதம். அதே சமயத்தில் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் வீரியஸ்தானம். அந்த இடத்துல புதனோட ராகுவோட சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அவர் குருவோடைய நட்சத்திரமான புனர்பூசத்துக்குள் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே காலகட்டத்தில் காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தில் அந்த 10ஆம் அதிபதியோட சனியோடன் சேர்ந்து சந்திரன் அமர்ந்து இருக்காரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில், காலபுருஷனுடைய நட்சத்திரத்தில். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதில் என்ன சிறப்புன்னா, சூரியன் நிற்கிற புனர்பூச நட்சத்திரத்துடைய அதிபதி குரு, அவரை 7ஆம் பார்வையாக சூரிய பகவானும் குரு 7ஆம் பார்வையாக சூரியனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சூரியன் நின்ற வீட்டு ராசி அதிபதி புதனும் கூட இருக்காரு, வக்கரமாகி இருக்காரு, ஆனால் கூட இருக்காரு. அதே காலகட்டத்தில் சந்திரன் நிற்கிற வீட்டு அதிபதியான சனியும் சந்திரனோடு சேர்ந்து அங்கே நிற்கிறாரு 10ஆம் இடத்துல. அவர் ஆட்சி வக்கரமாக இருக்காரு. சூரியன் பார்க்குற குரு, சூரியன் நின்ற நட்சத்திர அதிபதியான குரு பகவான் புனர்பூசத்தில் இருக்காரு. அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு, அவர் ஆட்சி வக்கரம். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் பாருங்கள், எதுவுமே இங்கே சரியில்லாமல் இருக்குது. ஒன்று, சூரியன் போய் நிற்கிற வீட்டில் ராகு இருக்காரு, அந்த வீட்டு அதிபதி அங்கே வக்கரம் அஸ்தமனமாகி நிற்கிறாரு. அடுத்தது அவர் வாங்கியிருக்க நட்சத்திர சார அதிபதியான குரு பகவான் இங்கே ஆட்சி வக்கரம் கேதுவோட சேர்ந்து நின்றுட்டாரு. 7ஆம் பார்வையாக வேற பார்க்குறாங்க. அதே காலகட்டத்தில் அன்னைக்கு சந்திரன் பகவான் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்காரு. அவர் சனியோடைய சாரத்தில் போயிட்டு இருக்காரு, சனி நட்சத்திர சாரத்தில். சந்திர பகவான் செவ்வாயோட நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. சனி 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு. சந்திரன் கூடயே சனி நிற்கிது. ஏதாவது ஒரு கிரகமாவது சப்போர்ட் பண்ணணுமா? இல்லையா? பண்ணலை. ஏன்னா அன்னைக்கு பிருத்தி நாமயோகம் இருக்கிறதுலேயே நல்ல நாமயோகம் பிருத்தி நாமயோகம். அதன் அதிபதியான புதன், அவர் அங்கே ஆட்சி வக்கரம். அடுத்தது அவயோகியாக செவ்வாய் அவிட்டம், அது மேலே தான் சந்திரன் நிற்கிறாரு. அப்போ பாதிப்பு இருக்கும் தானே. அன்னைக்கு 10.5 கரணம் கேது ஆட்சி வக்கரமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட நின்றுக்கிட்டு இருக்காரு. அதாவது சார பரிவர்த்தனை. குரு பார்த்தீங்கன்னா சூரியன் சாரத்தில் நிற்கிறாரு, சூரியன் குரு சாரத்தில் நிற்கிறாரு, சார பரிவர்த்தனையில் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது இப்படி கிரக நிலைகள் பாதிப்பை அடைஞ்சு உலகத்தில், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன், உலகத்தில் எங்கேயோ ஒரு மத தலைவர்களோ அரசியலில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களுக்கு ஒரு பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. உலக நாடு அளவில் மத தலைவர்களோ அரசியல்வாதிகளோ மிகப்பெரிய பாதிப்பை அடைய போகிறார்கள். சின்ன பாதிப்பெல்லாம் இல்லை, அது நடக்க போகுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒன்று மட்டும் எப்பயுமே எல்லாரும் நினச்சிக்கிங்க, கிரகங்கள் என்னத்தான் ஒரு கட்டத்திலேயோ ராசியிலேயோ கோச்சாரத்திலேயோ பலம் இழந்து அது நிற்கும் பொழுது கரெக்டாக அந்த நேரத்தில் ஆண்டவனை நம்ம வணங்குற மாதிரி ஒரு நிகழ்வு அங்கே நடக்கும். இது டிசம்பர் மாதத்தில் சொல்லும் பொழுதே பாருங்கள், 6 கிரகம் நிற்கும் பொழுதே அமாவாசை பித்ரு வழிபாட்டில் நீ இரு, ஹனுமன் ஜெயந்தி ஹனுமனை நீ வழிபாட்டுக்கிட்ட இரு அப்படின்னு ஒவ்வொரு பாதிப்புகள் வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவனை நம்ம வணங்குறதுக்கான காலகட்டமும் வரும். அன்னைக்கு பாருங்கள், சதுர்த்தி திதி வருது. அப்போ நம்ம போய் நம்ம சங்கடங்களை எல்லாம், நமக்கு வரக்கூடிய பேராபத்துக்களை எல்லாம் நம்ம முழு முதற் கடவுளாகவும் 30 கோடி தேவர்களுக்கு முழு முதற் கடவுளாகவும் உலகத்திற்கே முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நீ வணங்கி சங்கடங்களை எல்லாம் தீர்த்துக்கோன்னு வந்து நிற்கிது இல்லைங்களா? நல்ல ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள்.
இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கிரகங்கள் இங்கே பாதிப்பை தருது, 30 நாளுக்குள்ள ஒரு 3 கிரகணங்கள் நடக்குது, ஒரு சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமும் பாதிப்பு நிற்கிது, உபயராசியில் நடக்குது, காற்றுக்கு நெருப்பு ராசிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பகல் பொழுது மிக நீண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியானது அது புதன்கிழமையில் பெருமாளுக்கு மிகவும் உகந்த தினம். சார்வரி ஆண்டின் ராஜாவான புதனுடைய அந்த கிழமையில் திருமாலை வழிபடக்கூடிய உகந்த நாளில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அது அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நின்று கொண்டு இருக்கிறார் சந்திர பகவான். சூரியனோ குருவுடைய நட்சத்திர சாரத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். அப்ப குருவாக இருக்கக்கூடிய இந்த விநாயக பெருமானை நாம் வணங்கும் பொழுது காலபுருஷனின் 10ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. சனி ஆட்சி வக்கரம், அவரோட சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்ட 2ஆம் பாதத்தில் செவ்வாய் உச்சம், அதுக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். அப்படி பிரவேசிக்கும் பொழுது சனி 3ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கிறாரு. சந்திரன் வாங்கியிருக்கிற நட்சத்திர அதிபதியான செவ்வாயை 3ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அவர் தன் வீட்டுக்கு நீச்சத்திலையும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் நிற்கிறாரு. அதனால் நிறைய பாதிப்புகள், யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்துக்கிட்டு இருக்குது. அது மருத்துவர் ஆனாலும் சரி, இல்லை போலீஸ் மிலிட்ரி எதுவாக இருந்தாலும் சரி. அரசு கிரகம் செவ்வாய், இங்கே அரசு கிரகம் சூரியன். இந்த பாதிப்புகளை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் முடக்கங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் சனி ஆட்சி வக்கரம், 10ஆம் அதிபதி. ஒரு 10ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். ஜீவனம், எல்லாருக்கும் ஜீவனம் நல்லா இருக்கணும். ஜீவனம் நம்ம சாப்பாட்டுக்கு நல்லா இருந்தால் தான், பசி வந்தால் 10ம் பறந்து போகும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயிர் போனாலும் நான் போய் உழைச்சி என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த சனி பகவான் 10ஆம் அதிபதி, லாபாதிபதியும் அதே சனிதான். அவர் அங்கே போய் ஆட்சி வக்கரமாக அமரும் பொழுது மனோகாரகன், உடல் காரகன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய வீரியக்காரகன், இரத்தக்காரகனுடைய சாரத்தை வாங்கி அமர்ந்து சனியோடு இருக்கும் பொழுது என்னதான் நான் வீரியமாக இருந்தாலும் கூட என் மனசு கொஞ்சம் சஞ்சலப்பட்டு போகுங்க. ஏன்னா சனியும் சந்திரனும் இருந்தால் புணர்வு தோஷமாங்க. மனம் அங்கே சஞ்சலப்பட்டு போகும். என்னடா என்கிட்ட உழைப்பு இருக்குது, ஆனால் நான் வெளியில் போகும்பொழுது திரும்பி நான் உயிரோட வருவேனா வியாதியோட வருவேனான்னு எனக்கு தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கோயில்கள் எல்லா கோயில்களும் நடை சாத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் அன்று வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று காலையிலிருந்து நீங்கள் உபவாசம் இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு காலையில் நீங்கள் ஒரு 5லேருந்து 5:30க்குள்ளே குளிச்சுட்டு விநாயக பெருமானுக்கு மனசு ஒன்றி நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி கொஞ்சோண்டு அருகம்புல் ரோட்டில் இருக்கிற எருக்கம்பூவையும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். பூவுக்கு கூட நீங்கள் அலைய வேண்டாம், வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு காய்ச்சாத பால், அவருக்கு அவல் பொரி, பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை கலந்து வச்சிங்கன்னா போதும். வேறு ஒன்றும் அவர் கேட்க மாட்டார். அதை மட்டும் வச்சிங்கனாலே போதும். வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு முடிஞ்சால் வாங்கி வைங்க. வச்சு நீங்கள் அன்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் காலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அன்று முழுவதும் உபவாசம் இருங்க. நீராகாரம் எடுத்துக்கலாம். பாலோ காஃபியோ இல்லை பழசாறு ஏதோ நீராகாரம் எடுத்துக்கலாம். சரிங்களா? தண்ணீர் எடுத்துக்கலாம். அன்று முழுவதும் உபவாசம் இருந்து இரவு மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் 5:30 மணிக்கெல்லாம் விளக்கேற்றிடணும். அந்த 5:30 மணிக்கெல்லாம் விளக்கேற்றி உங்கள் விநாயக பெருமானுக்கு மறுபடியும் உங்களுக்கு தெரிந்த பாடல்களை, என்ன உங்களுக்கு விநாயகரை பற்றி என்ன விநாயகர் அகவல் தெரியுதா, அவ்வை எழுதிய விநாயகர் அகவல் தெரியுதா, அந்த பாடலையோ இல்லை எதுவுமே எனக்கு தெரியலைன்னா தமிழில் சொல்லுங்கள். ஓம் கணபதியே போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஓ விக்னேஸ்வரா போற்றி, ஓ சங்கடங்களையெல்லாம் தீர்ப்பவனே போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். தமிழ்லையே சொல்லுங்கள். தமிழ் நல்லா தெரியும் நம்ம கடவுளுக்கு, எல்லாமே தமிழ் கடவுள் தான். அதனால் நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நெய்வேத்தியத்தை உங்களால் என்ன முடியுதோ, விநாயக பெருமான் மட்டும்தாங்க, நீங்கள் எதை கொடுத்தாலும் அவர் நெய்வேத்தியமாக எடுத்துக்குவார். அவருக்கு பிடிச்சது என்னவோ மோதகமும் நெல் பொரி இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், பால் பாயசம் இதெல்லாம் இருந்தாலும் கூட அன்போடு நீங்கள் எதை கொடுத்தாலும் நின்று சாப்பிட்டுட்டு போவார். ஏன்னா சிறு குழந்தைக்கே அவர் கொடுத்த அந்த பிரசாதத்தை அந்த குழந்தைக்கு ஊட்டி மகிழ்ச்சி அடைஞ்சவர். அப்படிப்பட்ட விநாயக பெருமானை அன்று சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் ஈவினிங்
ஒரு மாலை ஒரு 5:30 மணிக்கெல்லாம் விளக்கேற்றி அவருக்கு பிடித்த பாடல்களை என்ன பிடிக்குதோ, நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன தெரியுமோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாகவும் அந்த பாடலையும் பாடுனீங்கன்னா விநாயக பெருமான் அதை கண்டிப்பாக உள்ளன்புடன் கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்வார். சரிங்களா? அதுக்கப்புறம் முடிஞ்சவங்க புடி கொழுக்கட்டை செய்யலாம், சுண்டல் செஞ்சு வச்சு படைக்கலாம். அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதை செய்யுங்க. அது விநாயக பெருமானுக்கே தெரியும். நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பம் ஒரு 10-11 மணி, 10லேருந்து 11 மணிக்குள்ளே தான் நிலவு மேலே வரும். இந்த நிலவை நீங்கள் பார்த்துட்டு தான் உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். எப்படி ஏகாதேசி விரதம் இருந்தால் மறுநாள் தான் அந்த விரதத்தை நம்ம பூர்த்தி செய்கிறோமோ, அதே மாதிரி சங்கடகர சதுர்த்திக்கு சந்திரனை வழிபாடு செய்துவிட்டு தான் நீங்கள் உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிவர்த்தி செய்யணும். ஏனென்றால் இந்த சந்திரனுக்கு 15 நாள் தேய்வதற்கும் 15 நாள் அவர் வளர்வதற்கும் அவர் சாபத்திலேருந்து விமோச்சனம் தந்தவர் இந்த விநாயக பெருமான். ஏன்னா அந்த விநாயக பெருமான் வயிறு தொந்தியாகவும் யானை முகமாகவும் இருக்குது அப்படின்னு இந்த சந்திர பகவான் அவரை பார்த்து கொஞ்சம் பரிகாசம் பண்ணாராம். அப்படி பண்ணணுன்னே அவருக்கு பயங்கர கோபம் விநாயக பெருமான், நீ தேஞ்சு போ, இருளா போ, நீ பிரகாசமாக இருக்கிறேன்னு தானே உனக்கு இந்த அகங்காரம், அதனால் நீ இருளாக போ அப்படின்னு அவர் சபிச்சுறாரு. சந்திரன் இருளாக போயிட்டாருன்னா இரவுக்கு வெளிச்சம் இருக்காது. அதனால் அவர் சிவன் கிட்ட போய் உங்கள் பிள்ளை இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னு அவர் எனக்கு என்ன இதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கும் இந்த சாபத்திலிருந்துன்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்கிறாரு, அவனை நோக்கியே நீ தவம் செய், மகிழ்ச்சி அடைவான் அப்படின்னு. உடனே சந்திரனை ஒருபடி மேலே போய் சிவ குடும்பத்தையே நினச்சி அவர் சிவன், அம்பாள், முருகப்பெருமானையும் விநாயக பெருமான் எல்லோரையும் நினைத்து அவர் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தவத்தில் மெச்சி விநாயக பெருமான், ஏனென்றால் அன்னையும் தந்தையும் சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தம் என்று சொன்னவர் தன் அன்னையையும் தந்தையையும் தன் தமையனையும் சேர்ந்து அவர் வணங்கி வருகிறாரே என்று அந்த ஒரு நல்ல குணத்திற்கு ஆச்சரியப்பட்டு, நான் கொடுத்த சாபத்தை என்னால் திருப்பி பெற முடியாது, அதனால் 15 நாள் நீ வளர்ந்தும் 15 நாள் தேய்ந்தும் நீ இருப்பாயாகன்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது இது நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணி மாதம் சங்கடகர சதுர்த்தி அன்று அவருக்கு இந்த சாப விமோச்சனத்தை தந்தார் விநாயக பெருமான். அப்போ தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? எல்லா மதத்தினரும் எல்லா நாட்டிலையும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நன்னாள் அது. அதே மாதிரி இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் அந்த விநாயக பெருமான சந்திரனை நம்ம வழிபட்டு முடித்தால் மட்டுமே அந்த விரதம் பூர்த்தி அடைகிறது. இது விநாயக பெருமானே அவருக்கு கொடுத்த சாப விமோச்சனத்தில் ஒன்று. சங்கடகர சதுர்த்தி அன்று யாரெல்லாம் என்னை வணங்குகிறார்களோ, மனோகாரகனான உன்னால் அவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்பிலிருந்து, சங்கடம் எப்பங்க வரும்? நம்ம மனசு கஷ்டப்பட்டாதான் சங்கடம் வரும். ஒருத்தர் ஏதாவது ஒரு செயலை நமக்கு செய்யும் பொழுது அந்த செயலத்தினால நம்மளால் அவங்கள திட்டவும் முடியாத ஒரு இடத்துல நிற்கும் பொழுது மனசு ரொம்ப வெதும்பி போவோம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற உறவுகள் நம்மளை புரிஞ்சிக்காம திட்டும் பொழுது அதை வெளியில் சொன்னால் இன்னும் நமக்கு வாய் வார்த்தைகள் அதிகமாகி சண்டை பெருசாக போகணும், உள்ளுக்குள்ளேயே வச்சு நம்ம அதை வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ மன சங்கடங்கள் இப்படி தான் வரும். பணம் கொடுத்தோம், அது வரலை, கடன் வாங்கினேன், அதனால் திருப்பி அடைக்க முடியல. இந்த மனம் எல்லாமே எப்போ சஞ்சலப்படும்? இந்த மனோகாரகனுடைய தன்மையை பொறுத்து நமக்கு மன சஞ்சலங்கள் இருக்கும். அதனால தான் தாராபலன் பார்க்கணுங்கிறது. சந்திரன் மட்டுமே எந்தெந்த நட்சத்திரத்துக்குள்ளே போகிறாரோ அப்போல்லாம் நமக்கு மன சஞ்சலங்கள் எப்படி இருக்குன்னு தாராபலன் பார்க்கணுன்னு ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மன சஞ்சலத்தை நீக்குபவராக இந்த சந்திர பகவானை தன்னுடைய பிறையில் சூடி இருக்கிறார் இந்த விநாயக பெருமான். அப்படி இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமான் அவர் சொல்கிறாரு சந்திரன் கிட்ட, சங்கடகர சதுர்த்தி அன்று யாரெல்லாம் உன்னையும் என்னையும் நினைத்து விரதம் இருந்து உன்னை பார்த்த பிறகு என்னுடைய விரதத்தை யாரு நிவர்த்தி செய்கிறார்களோ அவங்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் நான் தீர்ப்பேன் என்று சந்திரனுக்கு அவர் சாப விமோச்சனம் சொல்றாரு. அதனால தான் நம்ம விநாயக பெருமானுக்கு நம்ம விரதம் இருந்துட்டு அதை நிவர்த்தி செய்கிறது சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிவர்த்தி அடையும் அந்த விரதம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு நீங்கள் அந்த விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டை நீங்கள் என்ன வேணுமோ சைவ சாப்பாடு சாப்பிடணும். அன்று ஃபுல்லாக சைவமாக இருக்கணும். சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்படியாக நம்ம என்ன சங்கடங்கள் இருந்தாலும் நமக்கு நிவர்த்தி ஆகும். சரி, இந்த திருப்ப சிறப்பு என்னன்னா, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் வந்து அமர்ந்து நிற்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது தொழிலில் யாரெல்லாம் கடன் வாங்கி என்னால் அடைக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க, ஏன்னா சந்திர பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்காரு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தில். அந்த தொழில்ஸ்தானாதிபதி கூட இருக்கிறதுனால இந்த விரதத்தை நம்ம மேற்கொண்டோம் என்றால் சங்கடங்கள் அனைத்தும் தொழில் சம்பந்தப்பட்ட கடன் நிவர்த்தி ஆகும். ஏன்னா கடன் ஒருத்தருக்கு இருக்கணும், செவ்வாய் சனி சம்பந்தப்படணும். இங்கே சந்திரன் மனோகாரகன் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, சனி கூட இருக்காரு, செவ்வாயை சனி 3ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமை, மகாலட்சுமி தன்னுடைய மார்பிலே வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட பெருமாளுடைய கிழமை இந்த புதன்கிழமை. அப்ப பணத்துக்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு கிழமையில. கடனை நிவர்த்தி பண்றதுக்கு சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயில வந்துட்டாரு, சனி 3ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புதன் அன்னைக்கு யோகியாக இருக்கிறதுனால யோகத்தை பெருமாள் கொடுத்துருவாரு. கேது பகவான் அன்னைக்கு கர்ணநாதனாக இருக்கிறதுனால, அவர் குருவோட இருக்கிறதுனால, தனக்காரகனோட இருக்கிறதுனால, அவரும் தன்னால் இயன்ற அந்த ஆன்மீக நோக்கி நம்ம செல்லும் பொழுது அந்த ஆன்மீக பயன் நம்ம போய் இருக்கிறோம் இல்லைங்களா, விரதம், அந்த ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வேண்டுதலை எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் கேது. ஏன்னா கேது விநாயக பெருமானின் அம்சம். பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் கேதுவின் அம்சம். 2 கை இருக்கும், மலையை குடைஞ்சு தானே இருக்கக்கூடிய மலைக்குள்ள இருக்கக்கூடியவர் அந்த கற்பக விநாயகர். அந்த விநாயகர் ஒரு கையில சிவனை வச்சுக்கிட்டு ஜம்முன்னு இருப்பாரு. அப்படிப்பட்ட விநாயக பெருமான் கேதுவின் அம்சம். அன்னைக்கு கர்ணநாதன் கேது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளில் நீங்க அன்று முழுவதும் உபவாசம் இருந்து வெறும் நீராகாரங்கள், பழசாறு, மோர் இதை மட்டும் எடுத்துக்கிட்ட அன்னைக்கு பால், காஃபி எல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அன்னைக்கு மாலை 5:30க்கு நீங்கள் விளக்கேற்றி வைத்து விநாயக பெருமானை வழிபட்டு நைட்டு 10லேருந்து 11க்குள்ளே தான் இந்த திருப்ப சந்திரன் வருவார். அவரை நீங்கள் வணங்கிய பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிவர்த்தி செய்தீர்கள் என்றால் உங்கள் தொழிலில் நீங்கள் வாங்கியிருக்க கடன் அடையும். இல்லை வேறு சம்மந்தப்பட்ட கடன்கள் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதை இந்த விநாயக பெருமான்கிட்ட சங்கல்பமாக வச்சிங்கன்னா கடன் நிவர்த்தி ஆகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளை தவறவிட்டு விடாதீர்கள். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.